வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை பற்றி சொல்ல போகிறேன். ராகி முருங்கைக்கீரை நெய் உருண்டை பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. அந்த காலத்துலலாம் 80s 90ஸ்லலாம் நெய் காய்ச்சி எடுப்பாங்க. வீட்டிலே பசும்பால் வச்சுருக்கவங்க பசும்பால் எடுத்து தயிர் போடுறவங்க ஏடு எடுத்து வச்சுருந்து நெய் பண்ணுவாங்க. அப்போ நெய் எடுக்கும்பொழுது அந்த பேன் வச்சு நம்ம பட்டரை காசும்போது அந்த கடாயில் அந்த நெய் அப்படியே இருக்கும். நம்ம வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்தாலுமே அந்த கடாயில் இதை போட்டு நம்மளுக்கு கலரி கொடுப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததும் இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது. தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ராகி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். பாருங்கள், முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. கூடவே நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். இல்லை ஒயிட்டு சர்க்கரையுமே போட்டுக்கலாம். ஒயிட் சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு இதுதான் நல்லதுன்றதுனால நான் இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப நெய் போட்டுக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ நம்ம பேன் பற்ற வச்சிடலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் காஞ்சிடுது. இப்போ நெய் போடுறேன் பாருங்கள். இது அந்த காலத்துலலாம் கம்பு திணை மாவுலாம் இதுதான் திணை மாவு மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க. நிறைய பேர் இது ரொம்பவே மறந்து போன ஒரு டிஷ்ஷு. இதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இது. நெய் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். எங்களுக்கெலாம் அந்த பேனில் போட்டு கலரி கொடுப்பாங்க. அதுவே சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நெய் போட்டுட்டோம். நெய் சூடு ஏறினதும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேனில் முருங்கைக்கீரையும் போட்டு நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை போட்டு தான் நெய் காய்ச்சுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பட்டர் காய்ஞ்சதும் முருங்கைக்கீரை போட்டு பொரிஞ்சாதான் நெய் வாசம் மணமாக இருக்கும்னுட்டு அந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி நெய் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. பாருங்கள், நெய் நல்லா சூடு ஏறி இருக்குது. இதுலேயே நம்ம இந்த முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். கீரை எவ்வளோ வாசமாக பொரிஞ்சிடுது பாருங்கள். அப்படியே கீரை நெய்யில் பொரிஞ்சாலே வாசம் பயங்கரமாக இருக்கும். வீடே வாசனையாக இருக்கும். இதுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ இதில் இந்த ராகி மாவை தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கணும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. ஏன்னா நெய் போட்டிருக்கோம் இல்லையா. இவ்வளோதான். ராகி மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன். இனிப்பு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் சர்க்கரை ஒயிட் சர்க்கரை வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் இது போட்டிங்கன்னா அவ்வளோவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இவ்வளோதான். இது ரொம்பவே எளிமையான டிஷ்ஷு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ கால்சியம் இரும்பு சக்தி நிறைஞ்ச இந்த உணவை நீங்கள் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நீங்களுமே சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லத்துலேயே உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு தேவையில்லைன்னு நான் சேர்த்துக்கல. சரின்னுட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். நெய் போட்டதுனால இந்த வீடே மணக்குது. இந்த கீரையும் நெய்யும் சேர்ந்து அப்படி இருக்குது, சொல்லவே வேணாம். டேஸ்ட்டுமே அள்ளும். நம்ம இன்றைக்கி நிறைய எவ்வளோ தான் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷெலாம் மறந்து போன ஒரு டிஷ் தான் இது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் இன்னமுமே வீட்டில் மாடு இருக்கிறதுனால நெய் போடுவேன். எப்பயாச்சும் ஒரு டைமு நெய் எடுத்துப்பேன், பசு நெய் வீட்லேயே. அப்போ நான் நெய் காய்ச்சினா கொஞ்சம் போட்டு கிளறி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை பண்ணி காமிக்கிறேன். எல்லோருமே என் சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாவு கொஞ்சம் வெதுப்பாக ஆறுனதும் அழகாக கீரையோடு ராகி மாவு சேர்ந்ததுனால அவ்வளோ ஹெல்த்தியான விஷயந்தான். இது நெய் தான் போட்டிருக்கோம், நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கோம். இனிப்பாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். ஆறுனதும் கொஞ்சம் லேசாக ஆறுனதும் உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆளுக்கு ஒரு உருண்டைன்ற மாதிரி கொடுத்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. இதை முருங்கைக்கீரையும் சத்தான பொருள் தான். ராகி மாவுமே எலும்புகளுக்கு போன்லாம் செல்லரிச்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ராகி சேர்த்துக்கோங்க. சாப்பிடாத குழந்தை எதாக இருந்தாலும் கொஞ்சம் கம்பல் பண்ணியாவது
ராகி மாவு சாப்பிட வைங்க. கூழாக சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் ராகிக்காக ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை கம்பு திணை மாவு இதெல்லாம் போட்டு கிளறலாம். நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கிறது ராகி மாவு தான். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா மாவு வந்து செவந்துருச்சு பாருங்கள். கீரையோடு ஆட் ஆகிடுச்சு. இதை உருண்டை பிடிக்க தயாராகிடுச்சு. கொஞ்சம் ஆற வைக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூட்லேயே கொஞ்சம் ஆற விட்டு இளம் சூட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டைன்னு 2 நாளைக்கு வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ஆனால் சூடாக சாப்பிட்றது தான் நல்லது. நீங்கள் கொஞ்சமாக பண்ணி அன்னன்னைக்கு கூட கொடுங்க. வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட நோயோ இல்லை ஞாபக மறதியோ இதெல்லாம் வராது. ஹெல்த்தியான இந்த டிஷ் வந்து ராகி நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. ராகி நெய் உருண்டை இல்லை உதிரியாக கூட நீங்கள் மாவாக கூட ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.